கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே உங்கள் ஒவ்வொரு வாழ்த்துவதிலே மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இன்று வேத வாசித்தீர்களா? இன்று ஜெபித்தீர்களா? இன்று குடும்ப ஜெபம் செய்தீர்களா? யோசித்து கொண்டே இந்த காணொளியை காணுங்கள். கர்த்தருடைய வசனம் அவனை புடமிட்டது என்கிற தலைப்பிலே உங்களோடு பேசுவதிலே மிக்க மகிழ்ச்சியாக இருக்கிறேன். சங்கீதக்காரன் சங்கீதத்தில் எழுதும் பொழுது 105ஆம் சங்கீதம் 19ஆம் வசனத்திலே அவர் சொல்லுகிறார், கர்த்தர் சொன்ன வசனம் நிறைவேறும் அளவும் அவருடைய வார்த்தை அவனை புடமிட்டது என்று சொல்லி வேதத்திலே நாம் வாசிக்கிறோம். பாருங்கள், யோசேப்புக்கு ஆண்டவர் தரிசனத்தை கொடுக்கிறார். சொப்பனத்தின் மூலமாக அவனோடு கூட பேசுகிறார். உன்னுடைய சகோதரர்களும் உன் தாய் தகப்பன் உன்னை சுற்றியுள்ளவர் எல்லாரும் உன்னுடைய பாதத்தில் வந்து விழுவார்கள், உன்னை வணங்குவார்கள், நீ அவர்களும் மேன்மையானவனாய் நீ மாறுவாய் என்று சொல்லி ஆண்டவர் அவனுக்கு தரிசனத்தை கொடுக்கிறார். அவர் கொடுத்த அந்த தரிசனமானது யோசேப்பை புடமிட்டது என்று சொல்லி சங்கீதக்காரன் எழுதுகிறார். அது நிறைவேறும் அளவும், அந்த சொன்ன வார்த்தை நிறைவேறும் அளவும் யோசேப்பு புடமிடப்பட்டான் என்று சொல்லி சங்கீதக்காரன் எழுதுகிறதை நாம் பார்க்கிறோம். காரணம் என்ன? ஆடு மேய்த்து கொண்டிருந்தவன், ஆடு மேய்த்து கொண்டிருந்த தன்னுடைய சகோதரர்களுக்கு ஆகாரம் கொடுத்து கொண்டிருந்தவன், அவன் அதிபதியாய் மாற வேண்டும் என்று சொன்னால் சாதாரணமாக மாறிவிட முடியாது. எனவே தான் வேதம் சொல்லுகிறது, கர்த்தர் சொன்ன வார்த்தை அவனை புடமிட்டது என்று சொல்லி பார்க்கிறோம். புடமிடுதல் அப்படின்னு சொல்லி நான் பார்க்கும் பொழுது யோபு எழுதும்போது அவர் சொல்லுகிறார், யோபு 23ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தில் அவர் சொல்லுகிறார், நான் போகும் வழியை அவர் அறிந்திருக்கிறார், அவர் என்னை சோதித்த பின்பு நான் பொன்னாக விளங்குவேன் என்று சொல்லுகிறார். யோபு தன்னுடைய வாழ்க்கை குறித்து சொல்லுகிறார், ஆண்டவர் என்னை சோதிக்கிறார். எதற்காக அவர் என்னை சோதிக்கிறார்? நான் பொன்னாக விளங்கும்படியாக, நான் விலையேறப்பெற்றவனாய் மாறும்படியாக, சுத்தமுள்ளவனாய் மாறும்படியாக அவர் என்னை சோதிக்கிறார் என்று சொல்லுகிறார். பாருங்கள், நாமும் கூட பூமியிலிருந்து வெட்டி எடுக்கப்படுகிற பொன்னை அப்படியே நாம் பயன்படுத்த முடியாது. அது அழுக்குகள் நிறைந்ததாக, அது எந்த ஒரு ஆபரணமும் செய்வதற்கு தகுதியற்றதாக காணப்படும். ஆனால் அதை எடுத்து அது உருக்கப்பட்டு அது அடிக்கப்பட்டு அது சுத்தமாக்கப்படும் பொழுது மாத்திரமே அது சுத்த ஒரு பொன்னாக, அது நம் பயன்பாட்டுக்கு தேவையானதாக ஏற்றதாக மாறுகிறதை நாம் பார்க்கிறோம். அது அக்னியில் ஊடாக சென்று அது சுத்திகரிக்கப்படவில்லை என்று சொன்னால் அது பயன்படுத்தப்பட முடியாது. அதே போலத்தான் ஒவ்வொரு மனிதனுக்கும் அவன் சுத்தவானாக மாற வேண்டும் என்று சொன்னால், கிறிஸ்துவுக்கு முன்பாக அவன் உண்மையுள்ளவனாக மாற வேண்டும் என்று சொன்னால் சில சோதனைகளை ஆண்டவர் அனுமதிக்கிறார், சில பாடுகளை அனுமதிக்கிறார். ஒருவேளை இந்த காணொளியை கண்டு கொண்டு இருக்கிற சகோதரி நீங்கள் கூட சொல்லலாம், நானும் நல்லா ஜெபம் பண்ணுறேன், பைபிள் வாசிக்கிறேன், ஆலயத்துக்கு செல்கிறேன், ஊழியங்களுக்கு கொடுக்குறேன், எல்லாமே பண்ணுறேன், ஆனால் என் வாழ்க்கையில் தான் பிரச்சனை, கண்ணீர், நிம்மதி இல்லை, சமாதானம் இல்லை, ஒரு பிரச்சனையை தாண்டுனா இன்னொரு பிரச்சனை, வேதனைக்கு மேலே வேதனை, கண்ணீருக்கு மேலே கண்ணீர். நான் ஆண்டவருக்காக உண்மையாகத்தானே இருக்கிறேன், பின்பு ஏன் என் வாழ்க்கையில் இப்படிப்பட்ட ஒரு கண்ணீர் அனுபவம் என்று சொல்லி நீங்கள் சொல்லிக்கொண்டு யோசித்து கொண்டு இருக்கலாம். ஆண்டவர் உங்களோடு கூட பேசி கொண்டிருக்கிறார். சோதனைகள், பாடுகள் ஒரு நாள் உங்களை அழிப்பதற்காக அல்ல, உங்களை உருவாக்குவதற்காக, உங்களை விலையேற பெற்றவர்களை மாற்றுவதற்காகவே ஆண்டவர் சோதனைகளை அனுமதிக்கிறார். அதுவும் அவருடைய அனுமதி இல்லாமல் ஒன்றும் உங்களுடைய வாழ்க்கையில் நேரிடப் போவது இல்லை. எனவே தான் பவுல் சொல்லும்போது அவர் சொல்லுகிறார், கொரிந்தியருக்கு எழுதும் பொழுது அவர் சொல்லுகிறார், சோதனையை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான், மாத்திரமல்ல அவன் சோதனையிலிருந்து தப்பித்து கொள்ளும்படியான போக்கையும் அவர் உருவாக்குகிறார் என்று சொல்லி கொரிந்தியர் திருச்சபைக்கு பவுல் எழுதுகிறதை நாம் பார்க்கிறோம். யாக்கோபு 1ஆம் அதிகாரத்திலே 12ஆம் வசனத்திலே யாக்கோபு எழுதும்போது சொல்லுகிறார், சோதனையை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான், அவன் உத்தமன் என்று விளங்கின பின்பு, தமிழத்தில் உண்மையாக இருக்கிறவர்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணின
இந்த ஜீவ கிரீடத்தை அவன் பெறுவான் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். பாருங்கள், சோதனையை சகிக்கும் பொழுது ஆண்டவர் அவனுக்கு அங்கு ஒரு பரிசை கொடுக்கிறார். நித்திய ஜீவ கிரீடத்தை நான் தருவேன் என்று சொல்லி ஆண்டவர் வாக்கு பண்ணுகிறதை நாம் பார்க்கிறோம். பாடுகள், சோதனைகள் கடந்து வரும் பொழுது, அவைகளை நாம் தாண்டும் பொழுது நமக்கு ஒரு மேன்மையான ஆசீர்வாதங்கள். இந்த யோசேப்பினுடைய வாழ்க்கையிலும் பாடுகள் வந்தது உண்மைதான். ஆதியாகமம் 37ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் 5ஆம் வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது வேதம் சொல்லுகிறது, யோசேப்பு சொப்பனம் காணும் பொழுது 17 வயது என்று சொல்லி சொல்லுகிறது. பாருங்கள், 17 வயதிலே ஆண்டவர் அவனுக்கு சொப்பனத்தை காண்பிக்கிறார். என்றைக்கு அவன் சொப்பனத்தை கண்டு தன்னுடைய சகோதரிடத்திலே பெற்றோரிடத்திலே சொன்னானோ அன்றையிலிருந்து அவனுக்கு சோதனை ஆரம்பமானது. அவனுடைய சகோதரர் அவனை பகைத்தார்கள். அவனை எப்படியாவது கொன்றுவிட வேண்டும், அவனை அழித்து விட வேண்டும் என்று சொல்லி அவனுக்கு விரோதமாக எழும்பினார்கள். பாருங்கள், தண்ணீர் இல்லாத குழியிலே தூக்கி போடுகிறார்கள். அவன் மரித்து விட்டான் என்று சொல்லி அவனுக்கு விரோதமான செய்தியை அவனுடைய தகப்பனாருக்கு அறிவிக்கிறார்கள். எகிப்து தேசத்திலிருந்து வந்த மனிதர்களிடத்திலே அவனை விற்று போடுகிறார்கள். அந்த மனிதர்களும் போய் போத்திபார் வீட்டிலே விற்று போடுகிறான். அங்கே அடிமையாக வீட்டிலே வேலை செய்து கொண்டிருக்கிறான். மனைவியினால் பொய்யான குற்றம் சுமத்தப்பட்டு தேச துரோக வழக்குகள் உள்ள மனிதர்கள் அடைக்கப்பட்டிருக்கிற அந்த காவலறையிலே கடைசியில் ஜெயிலே போய் அடைக்கப்படுகிறான். பாருங்கள், பொய்யான குற்றம் சுமத்தப்பட்டு ஜெயிலிலேயே அடைபட்டு இருக்கிறான். அங்கும் இருவர் சொப்பனம் காண்கிறார்கள். அவன் சொன்ன அர்த்தத்தின்படியே அங்கே நடைபெறுகிறது. அந்த மனிதனும் யோசேப்பை மறந்து போகிறதே பார்க்கிறோம். பாருங்கள், தீமைக்கு மீது தீமை, சோதனைக்கு மேல் சோதனை, பாடுகளுக்கு மேல் பாடு. ஒருவேளை அவன் நினைத்திருக்கலாம், நான் ஜெயில் அடைபட்டிருக்கிறேன், இன்னொரு தேசத்திலே அடிமையாக இருக்கிறேன், சிறைச்சாலையில் இருக்கிறேன், எனக்கு ஒரு விடுதலை என்பது இனி இல்லை, மரண நாள் மட்டும் நான் இந்த சிறைச்சாலையில் இருந்து நான் தண்டனை பெற்று மறிக்க வேண்டுமோ என்று சொல்லி கூட யோசேப்பு ஒருவேளை நினைத்திருக்கலாம். ஆனால் வேதம் சொல்லுகிறது, யோசேப்போடு கூட கர்த்தர் இருந்தார் என்று சொல்லி. அவன் உண்மையாயிருந்தவன், அவன் பாவம் செய்யவில்லை. ஆனால் கர்த்தர் அவனுக்கு சொன்ன அந்த வாக்கு தத்தம் நிறைவேற வேண்டும் என்று சொல்ல இந்த சோதனைகள் அவன் சகித்தே ஆக வேண்டும். இந்த சோதனைகள் இல்லை என்று சொன்னால் யோசேப்பு அவன் மரண நாள் மட்டும், அவன் வயோதிபனான பின்பும் தன்னுடைய தகப்பன் வீட்டிலே அவன் அங்கேயே குடியிருந்திருப்பான். ஒரு நாள் அவன் அதிபதியாய் மாறி இருக்க முடியாது. இல்லை என்று சொன்னால் ஒருவேளை எகிப்து தேசத்தில் வந்த அந்த பஞ்சத்தின் மூலமாக யோசேப்பும் அவருடைய குடும்பமும் ஒருவேளை அழிக்கப்பட்டு கூட போயிருக்கலாம். இந்த அழிவுக்கு தப்பித்துக் கொள்வதற்காகவே ஆண்டவர் யோசேப்பை அதிபதியாய் மாற்றுவதற்காக இந்த சோதனைகள் அவனுடைய வாழ்க்கையில கடந்து வருகிறது. யோசேப்பு அந்த ராஜாவின் முன்பாக நிற்கும் பொழுது, பார்வோனுக்கு முன்பாக நிற்கும் பொழுது அவனுடைய வயது 30 என்று சொல்லி ஆதியாகமம் 41ஆம் அதிகாரம் 46ஆம் வசனம் சொல்லுகிறது. யோசேப்பு பார்வோனுக்கு முன்னால் நிற்கும்போது அவனுடைய வயது 30 என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பாருங்கள், 13 வருடம் சோதனைகளை அனுபவித்தான். கர்த்தர் சொன்ன அந்த வார்த்தையானது அவனை புடமிட்டது. கடைசியிலே அவன் சுத்த பொன்னாக விளங்கினபடியினால் ராஜா பார்வோன் அவனை பார்த்து சொல்லுகிறான், இந்த யோசேப்பு என்னுடைய தேசத்திலே அதிபதியாக இருக்க வேண்டும் என்று சொல்லி அதிபதியாக மாறுகிறான். பாருங்கள், அடிமையாக கொண்டு போகப்பட்டவன், ஜெயிலில் சிறைச்சாலையில் அடைக்கப்பட்டவன், ஒரு தேசத்தையே ஆளுகை செய்யும் அதிபதியாய் மாறுவதற்கு காரணம் சோதனையை சகித்தான் என்று சொல்லி பார்க்கிறோம். சோதனையை அவன் சகித்தபடியினால் அவன் ஜீவ கிரீடத்தை பெற்றான், உயர்வை பெற்றான் என்று சொல்லி பார்க்கிறோம். ஒருவேளை இந்த காணொலியை கண்டுகொண்டு இருக்கிற சகோதரனே சகோதரியே, நீங்கள் கூட சொல்லலாம், நானும் சோதனையோட தான் போயிட்டு இருக்கிறேன், பாடுகள் வழியாக தான் போயிட்டு இருக்கிறேன் என்று சொல்லி கொண்டு இருக்கிறீர்களோ? ஒரு நாளும் முறுமுறுக்காதிருங்கள். உங்களை அழைத்தவர் உண்மை உள்ளவர். எனவே தான் எபிரேயர் ஆக்கியவன் எழுதுகிறார், எபிரேயர் 13ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்திலே சொல்லுகிறார், இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராக இருக்கிறார். உங்களை அழைத்தவர் உண்மை உள்ளவர். உங்களுக்கு ஒரு தரிசனத்தை சொல்லிவிட்டால், ஒரு சொப்பனத்தில் இல்லைன்னு உங்களுக்கு ஒரு வாக்கு கொடுத்திருப்பார் என்று சொன்னால், அந்த வாக்கு தத்தம் நிறைவேறும் மட்டும் அவர் உங்களை கைவிட மாட்டார் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. தகப்பனும் தாயும் கைவிட்டால் நான் உன்னை சேர்த்துக்கொள்ள, உன்னை கைவிட மாட்டேன் என்று ஆண்டவர் உங்களை வாக்கு பண்ணுகிறார். அழுது கொண்டிருப்பேன்னு சொல்ல கண்ணீரை துடையுங்கள். இயேசு கிறிஸ்து மாறாதவராக இருக்கிறார். யோசேப்புக்கு உதவி செய்தவர், யோசேப்பை சோதனையிலிருந்து தூக்கி எடுத்து அவனை அதிபதியாக மாற்றினவர்,
அவர் உங்களையும் தேடி வந்திருக்கிறார். உங்களுடைய சோதனையை மாற்றி, உங்களுடைய கண்ணீரை மாற்றி, வேதனைகளை மாற்றி உங்களையும் உயர்த்தும்படியாக கர்த்தர் உங்களை நோக்கி வந்திருக்கிறார். கர்த்தர் சொன்ன வார்த்தை நிறைவேறும் அளவும் யோசேப்பை அவருடைய வசனம் புடமிட்டது என்று சொல்லி பார்க்கிறோம். அந்த புடமிடுதலின் காலத்திற்குள்ளாக, சோதனைக்குள்ளாக கடந்து சென்று கொண்டிருப்பீர்கள் என்று சொன்னால் உங்களை ஆண்டவர் சுத்த பொன்னாக மாற்றப் போகிறார் என்று சொல்லி அர்த்தம். அவர் உங்களை உயர்த்த போகிறார் என்று சொல்லி அர்த்தம். பாடுகள் இல்லாமல் உயர்வு இல்லை, சோதனை இல்லாமல் மேன்மை இல்லை. யோசேப்பு சோதனைகளுக்குள்ளாக கடந்து சென்றபடினால் மேன்மையை பெற்றுக்கொண்டார். அப்படிப்பட்ட ஆசீர்வாதங்கள், மேன்மைகளை கர்த்தர் தாமே நமக்கும் நம்முடைய குடும்பங்களுக்கு தந்து ஆசீர்வதிப்பாராக. God bless you.